ரவினா, அரசு உத்தரவை மீறி அதிக கட்டணம் வசூலித்த கல்லூரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்பும் கூட நடவடிக்கை எடுக்காததால் மாணவர்களிடம் 3,14,00,000 ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூல் செய்திருப்பதாக சிஏஜி அறிக்கையில அம்பலமாகி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாநிலத்தில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கைக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசால் வெளியிடப்படுகிறது. அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான சிஏஜி அறிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த வழிகாட்டுதல்களின்படி இளநிலை படிப்புகளுக்கு 48,000 ரூபாயும், அதே போன்று முதுநிலை படிப்புகளுக்கு 52,000 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்க வேண்டும் என்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய சுயநிதி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று சிஏஜி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசு உத்தரவை மீறி 2001 முதல் 2004 வரை 72 கல்லூரிகள்ல 1,30,000 மாணவர்களிடம் நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டது கண்டறியப்பட்டிருப்பதாக சிஏஜி அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட 3,14,00,000 ரூபாய் அரசு உத்தரவுக்கு புறம்பாக வசூலிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாணவர்களிடம் அரசு உத்தரவுக்கு புறம்பாக 3,14,00,000 ரூபாய் வசூலித்தது தொடர்பாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்பும் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சிஏஜி அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.